போக்குவரத்து தொழிலாளர்களை எல்லா வகையிலும் தொடர்ந்து ஏமாற்றமும் வஞ்சிக்கவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. ஒரு நீடித்த போராட்டமாக இருந்தாலும் நடத்துவோம் என்று தொழிலாளிகள் கோபத்தோடு போராட்டத்தை நடத்துவதற்கு காரணமே இப்படி ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் அவர்கள் பணத்தை அவர்கள் கையாளுவதும் தான். கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் சர்வீஸில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இருவருக்கும் சேர்த்து பணத்தை அரசாங்கம் பயன் ஓய்வு பெறுகிற போதே அவர்களுடைய பணப்பலன் தரப்படாது. அது பணப்பலன் தராவிட்டால் ஒரு பக்கம் வருமானம் நின்று போகிறது, வேலை போய்விட்டது, இன்னொரு பக்கம் பணப்பலனும் கையில கிடைக்கிறதுனா அந்த குடும்பம் நிர்கதியாக தெருவில் நிற்பதை போன்ற ஒரு நிலைதான் இருக்கு. ஏற்கனவே பட்ட கடன் அதை அடைக்கலாம், இந்த பணம் வந்தால் என்று கருதி இருப்பவர்களுக்கு கடன் அடைக்கலாம், புது செலவு புது கடன் வாங்க வேண்டியிருக்கிறார். அது அந்த குடும்பங்களுக்கு பெரிய சிரமங்களுக்கு ஆராய்ச்சி. எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத மிக கொடிய செயலை அதிமுக அரசாங்கம் ஆரம்பித்து வைத்தது திமுக அரசாங்கம் தொடர்கிறது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. பஞ்சப்படியிலே இன்னும் அவர்களுக்கு தர வேண்டிய பஞ்சப்படியை தரவில்லை. 24 மாதங்களாக பணப்பலன் தராமல் ஓய்வு பெற்றவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இப்போது 10 மாதங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். மீதம் இருப்பது 14 மாதம். இனி அடுத்து 10 மாதங்கள் விட்டால் கொடுப்பாரு. இப்படியே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இது நீடித்த போராட்டமாக. அதே மாதிரி வாரிசுக்கு வேலை இன்னும் நிறைவு பெறவில்லை. பழைய ஓய்வூதியம் 2003க்கு பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு இன்னும் கிடைக்காதவர்கள், பணியில் இருப்பவர்களுக்கு இப்போது போடப்பட்ட ஒப்பந்தப்படி அரியர்ஸ் வர வேண்டும். 2 மாத அரியர்ஸ் தருவோம் என்று சொன்னார்கள். அதையும் 2 மாதம் கடந்த பிறகும் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய சர்வீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட தண்டனை, புதிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நியமிக்கிறார்கள், இது கொள்கைக்கு எதிராக. இன்னொரு பக்கம் தனியார் வாகனங்களை கான்ட்ராக்ட் ஓட்டலாமா என்று யோசித்தவர்கள் இப்போது நம்முடைய வண்டியை அவர்களுக்கு கொடுத்து, பணிமனையே அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வேலை செய்யுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கள் என்று வாங்குற ஆரம்பிக்கிறாங்க. இது மறைமுகமான தனியார் மயம். இன்னும் கொஞ்ச நாளில் மொத்தம் தனியார் மயம் ஆகும். நான் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த அக்கிரமத்தை அனுமதித்தார், அவனுடைய பணத்தை அவன் கேட்டால் அவனுக்கே தர முடியாது என்று சொல்லுகிற ஆட்சியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்கிற இரண்டு, போக்குவரத்து தனியார் மயமானால் இன்றைக்கு மக்களுக்கு கிடைக்கிற மலிவான கட்டணத்திலான பயணம் கிடைக்காது. கிராமங்களுக்கு நஷ்டம் என்றாலும் வண்டி இயக்கப்படும் என்கிற அந்த நிலைமை நின்று போகும். ஆகவே கிராமங்களுக்கு பேருந்து வசதி கிடைக்காது, மாணவர்களுக்கு இலவசம் கிடைக்காது, பெண்களுக்கு விடியல் பயணம் கிடைக்காது, இப்படி சொல்லலாம். ஆகவே அரசு துறையில் இருக்கிற வரைதான் ஸ்டாலினே கூட சிலவற்றை அறிவிக்க முடியும், மக்களும் சிலவற்றை அனுபவிக்க முடியும். ஆகவே இது பொதுத்துறையில் நீடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சேர்த்துத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இதை அரசு ஏற்று அமுல்படுத்த முன்வராவிட்டால் இந்த போராட்டம் நீடித்து நடக்கும்.